வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நாம் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். அது காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கூட தேன் கலந்து எடுத்துக்கலாம் வெது வெதுப்பான சூட்டில். இல்லைனா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்பப்போ நம்ம சோர்வாக இருக்கக்கூடிய உணர்வை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாலும் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவமைகள் கிடைக்கப்படும். உடனே நமக்கு ஆற்றல் கிடைக்கும், சோர்வெல்லாம் நீங்கி போயிடும். எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எலுமிச்சை ஜூஸ் வராமல் தடுக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு வருது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் சுருக்கங்களை குறைக்கிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ். அதாவது நம்மளுடைய சருமத்தை எலுமிச்சை ஜூஸ் ஆரோக்கியமாக வைக்கும். சருமத்தில் தோன்றக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ், அந்த கரும்புள்ளிகள், பிளாக் சர்க்கிள்ஸ், கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையங்கள், இது எல்லாத்தையுமே நமக்கு கியூர் பண்ணிடும். ஸோ நம்மளுடைய சருமம் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கப்பெறும். அதனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள்லாம் அகற்றப்படுவதால் மின்னக்கூடிய பொலிவான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஏஜை நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்கா தெரிய ஆரம்பிப்போம். அதுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைத்து கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வதற்கு எலுமிச்சை ஜூஸ் உறுதுணையாக இருக்கும். தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் அகற்றப்படும். இதனால் ரத்த நாளங்கள் இறுக்கமாக ஆகாது. ஸோ அந்த இறுக்கத்தை தளர்த்தி இயல்பாகவே ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை சீரான அளவில் அனுப்ப ஆரம்பிக்கும். ஸோ ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதன் மூலமாக இதய துடிப்பும் சீராக இருக்கும். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஹை பிபி ஆகிறதாலும் சரி, லோ பிபி ஆகிறதாலும் சரி, அந்த குறை ரத்த அழுத்தம், அதிக ரத்த அழுத்தம், ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணி பிபியை கண்ட்ரோலாக வைத்து இதன் மூலமாக இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். இதுக்கு காரணம் எலுமிச்சை ஜூஸில் பொட்டாசியம் இருக்குது. ஸோ இது குறிப்பாக இதயத்தையும் பாதுகாக்கும், மூளை மற்றும் நரம்புகளையும் வெகுவாக தூண்டும். தொடர்ந்து நம்ம ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா உடல் எடை நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து அது கூட சிறிது தேன் கலந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உடல் வரக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைஞ்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உறுதுணையாக இருக்கும். எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதுக்கு தொடர்ந்து காலையில் எலுமிச்சை ஜூஸோட நம்ம மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். மிக விரைவிலேயே உடல் எடையை குறைகிறத நாமளே கண்கூடா பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் வெது வெதுப்பான தண்ணீரில் நம்ம எடுத்துக்கிட்டு குறிப்பாக அது கூட தேன் கலந்து சாப்பிடணும். தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். தொண்டை வலி நமக்கு ஏற்படுவதற்கு காரணம் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ், நோய் தொற்று கிருமிகள் தொண்டையில் இருக்குன்றது அர்த்தம். இதனால தான் இருமல் நமக்கு வரும், எளிதாக சளி பிடிக்க ஆரம்பிக்கும், தொண்டை வலி கடுமையாக ஏற்படும். இந்த மாதிரி எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்து வாய் கொப்பளிக்கிறதன் மூலமாகவும் தொண்டை வலி கியூர் ஆகும். தொண்டையில் கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சை ஜூஸ் விழுங்கும் போது அந்த கிச் மூட்டக்கூடிய அந்த கிருமிகள் அது எல்லாமே நமக்கு கியூர் ஆகிடும். ஸோ அந்த கிருமிகள் அழிக்கப்படுவதில் தொண்டை வலி, அதன் காரணமாக ஏற்படக்கூடிய குறிப்பாக தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், தொண்டை புண், இது எதுவுமே நமக்கு இருக்காது. அதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உறுதுணையாக இருக்கும். ரத்த கொதிப்பு உங்களுக்கு குறைந்து போவதற்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். எலுமிச்சை ஜூஸினுடைய மற்றொரு சிறந்த பயன் இது ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் நம்மளுடைய உடலை சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும். எலுமிச்சை ஜூஸ் இதனால் நம்மளுடைய மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அதை ரிலீவ் பண்ணுறதால ரத்த கொதிப்பெல்லாம் நமக்கு இருக்காது. ரத்த நாளங்கள் இறுக்கமெல்லாம் தளர்த்தப்பட்டு இயல்பாகவே நமக்கு மன அழுத்தம் நீங்க பெறுவதற்கு, ரத்த கொதிப்பெல்லாம் குறைவ வைத்துக் கொள்வதற்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும். எனவே தொடர்ந்து நம்ம ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் கிருமிகளையும் வெளியே கொண்டு வந்துறதால செரிமான பிரச்சனை நமக்கு எதுவுமே இருக்காது. வயிற்று உபசம், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, வயிற்று பொறுமல், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் என எதுவுமே இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் உதவி புரியும். மூட்டு வலி, அந்த மூட்டு வலி குணமாகிறதுக்கு, மூட்டு வலி வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்
எடுத்துக்கொள்வது நல்லது. ஸோ தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால் நம்மளுடைய மூட்டு எலும்புகளில் பரிந்திருக்கக்கூடிய யூரிக் அமிலத்தினுடைய அளவு வந்து குறைக்கப்பட்டு மூட்டு வலி ஏற்படுவது பிரச்சனை வந்து நம்ம விடுபட்டுறலாம். ஸோ மூட்டு வலி, முடக்குவாதம், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் என எந்த எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. குறிப்பாக மூட்டு வலி கியூர் ஆவதற்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். pH அளவுகள் வந்து நமக்கு சரியான அளவில் மெயின்டைன் ஆகிறதுக்கு எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். நம் உடலினுடைய அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. உடல்ல அமில பண்புகள் அதிகரிக்கும் போது அது நம்மளுடைய உடல்நல நிறைய குறைபாடுகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு கியூர் பண்ணிடும். pH அளவில் நமக்கு கண்ட்ரோலாக வைக்கும். பேலன்ஸ்டாக pH லெவல் வந்து நமக்கு இருக்கும். அதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உறுதுணையாக இருக்கும். கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வளிக்கிறது எலுமிச்சை ஜூஸ். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளையும் கொழுப்புகளையும் கரைத்து அழித்து வெளியேற்றிடும். இதனால கல்லீரல் வந்து சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விரைவில் தீர்வு காண இயலும். ஸோ நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய உறுப்புகளிலே கல்லீரல் தான் மீண்டும் பழுது நீக்கம் செய்யப்படக்கூடிய உறுப்பு. அதில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு தான் அதுக்கு வந்து நமக்கு அதுக்கு நீளம் தன்மை இருக்கு. ஸோ ஓவரா அதை வந்து நம்ம மது அருந்தி கெடுத்துக்கொள்வதோ, நான்வெஜ் ஃபுட்ஸ் சாப்பிட்டு கல்லீரலுக்கு எடுத்துக்கிறதோ, மாவுச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு கல்லீரலுக்கு எடுத்துக்கொள்வதோ கூடாது. எலுமிச்சை ஜூஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே கல்லீரலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் குறைக்கப்படும், நச்சு கிருமிகள்லாம் வெளியேற்றப்பட்டு ஆரோக்கியமான கல்லீரலை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம வந்து எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கலாம். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனையில் அவஸ்தைப்படுபவர்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் எழுந்த உடனே குடிச்சிட்டிங்க அப்படின்னா செரிமானம் உங்களுக்கு மேம்படும். உணவு வந்து தங்கி கொள்ளுது, அது செரிமானமாகப்பட்டு ஊட்டச்சத்து உறிஞ்சப்பட்டு மலம் உங்களுக்கு எளிமையாக வெளியேற ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் வந்து கியூர் பண்ணிடும். ஸோ அதனால் சீரான சுவாசம் நமக்கு வந்து கிடைக்கும். வாய் துர்நாற்றமெல்லாம் இதன் மூலமாக நம்ம கியூர் பண்ணிக்கலாம். ஸோ வாயில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கெல்லாம் அழிக்கப்படும். அப்போது நமக்கு சுவாச புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும். நுரையீரல் தொற்றுகளை இதன் மூலமாக குறைக்கலாம். நுரையீரல் காற்று பாதையில் எந்த விதமான கிருமி தொற்றும் இல்லாமல் நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்து ஒட்டுமொத்தமான சுவாசம் சார்ந்த பிரச்சனை விடுபடுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் உறுதுணையாக இருக்கும். ஸோ குறிப்பாக நம்ம சிறுநீரகத்தில் கற்கள் நமக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கற்களை கரைத்து வெளியேற்றுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றும். ஒருவேளை உங்களுக்கு சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போதே நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். உடல் பருமனாக இருக்கிறவங்க, உடலில் வந்து தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள் அதிகம் கொண்டு இருக்கிறவங்க, நீரிழிவு வியாதியால் சுகர் ப்ராப்ளத்தால் அவதிப்படுபவர்கள் என இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நலம் பெறுவாங்க. ஸோ குறிப்பாக வயிற்று வலி, வயிற்று உபசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி இது எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஜூஸாக எலுமிச்சை ஜூஸ் இருக்குது. இது ஒரு உயர்ந்த கிருமி நாசினியாக இருக்குது. பொட்டாசியமும் இதில் இருக்கிறதால இது உங்களுடைய பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ரத்த நாளங்கள் இதன் மூலமாக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு உங்களுக்கு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்காது. எலுமிச்சை ஜூஸ் வந்து உங்களுடைய பித்தத்தை போக்கும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை விளக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை குணப்படுத்தும், சர்ம நோய்களை குணப்படுத்தும், டான்சிலை தடுக்கும், விஷத்தை முறிக்கும், வாய்ப்புண்ணை ஆற்றும், தேல் கடிக்கு உதவும். மஞ்சள் காமாலையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் வந்து நீக்கும், வீக்கத்தை குறைக்கும், வாயுவை அகற்றும், பசியை உண்டாக்கும். விரல் சுற்றிருக்கெல்லாம் மருந்தாக எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் உறுதியாக இருக்கும். எலுமிச்சை உறுதியாக இருக்கும். யானைக்கால் நோயை கூட நமக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து சரி பண்ணிடும். ஸோ தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.